மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே மனசுல பட்டதெல்லாம் வெளியில சொல்லிடுவாங்க, வெளிப்படையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணவன் மனைவி உறவுலையும் அந்த மாதிரி தான் இருப்பாங்களா? இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? தன்னை தியாகம் செய்கின்ற ஒரு மெழுகுத்தியாக வாழக்கூடியவங்க மகர ராசி. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு திருப்பி போட்ட வாழ்க்கைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில ஒரு மகர ராசிக்காரங்களை எவ்வளவு தூரம் நீங்க நல்லபடியா கேரிங்கா இயக்கி கொண்டு போறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வெளிச்சத்தை. இப்போ மகர ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்? பொதுவாகவே அவங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு. ரிஷப ராசிக்காரங்களை திருமணம் முடிச்சாலோ அல்லது காதல் பண்ணாலோ ஒரு மகர ராசிக்காரங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் நிதானத்தை என்ன கொஞ்சம் திருவோண நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரு என்ற அழைப்புக்குரிய ஒரு 2வது நட்சத்திரம் தான் நம்முடைய திருவோண நட்சத்திரம். அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் இளம் வயதில் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ண. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி சார் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே மனசுல பட்டதெல்லாம் வெளியில சொல்லிடுவாங்க, வெளிப்படையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணவன் மனைவி உறவுலையும் அந்த மாதிரி தான் இருப்பாங்களா? இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? மகர ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடமா வந்திருக்காங்க. ஸோ 10ஆம் இடமா பிறந்தனால தான் பல பேருடைய கர்மாவை தானே சுமந்துக்கிருப்பாங்க. சிறு வயதுலேருந்து அடி மேலே அடிபட்டு அது அனுபவ பாடங்களே இவங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி இருக்கும். இவங்க எடுத்துனே போய் உயர்ந்த நிலைக்கு போகிறது கிடையாது. நிறைய பக்குவப்படுவாங்க. நிறைய போராடி 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 அந்த போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாக இருக்குமா அப்படிலாம் நினச்சி, ஆனால் கொஞ்சம் முயற்சிகள் மூலமாக வெற்றி பெற்றவர்கள் தான் அதிகம். யாரும் தூக்கி விட்டாங்க, நான் பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிட்டேன்னா மகர ராசிக்காரங்க சொல்ல முடியாது. மகர ராசிக்கு தன்னுடைய தன்னம்பிக்கை, தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமாக தன்னுடைய நேரத்தை ஒதுக்குறவங்க தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க. எங்கள் மகர ராசிக்காரங்க வெளியூர் போனாலும் சரி, வெளிநாடே போய் வேலை பார்த்தாலும் சரி, அது யாருக்காக போயிருப்பாங்கன்னா தன்னை நம்பி வந்த உறவுக்காகவும் தான் கூட பிறந்த உறவுகளுக்காக தன்னை தியாகம் செய்கின்ற ஒரு மெழுகுத்தியாக வாழக்கூடியவங்க மகர ராசி. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா ஒரு 10 வயசுலேருந்தே தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை சுமக்க அமைச்சிடுவாங்க. ஆணாக இருந்தாலுமே 10 வயசுலேருந்து தன்னுடைய குடும்ப பொறுப்புகளுக்காக வேலை பார்க்குறது, ஏதாவது அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு இயல்பாகவே அவங்களுடைய ஹெல்ப் மைண்ட் உள்ளே வந்துடும். ஸோ அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு திருப்பி போட்ட வாழ்க்கைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு ஒரு என்ன சொல்லணும்னா இக்கட்டான சுச்சுவேஷனை கடந்து தான் வெற்றி பெறுவாங்க. இவங்க முடித்தோடனே இவங்க மேலே அவங்க ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி தெரியும். மகர ராசிக்காரங்க திருமணம் முடித்தோடனே ஆப்போசிட் பார்ட்டி நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைங்கிற மாதிரி ஒரு அன்பு காட்டுற மாதிரி இருக்கும். போக போக இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப அன்பு வச்சேன் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதோ அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது ரியல். இவங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் அவங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கட்டும், மனைவி கணவனாக இருக்கட்டும், ஸோ ஒரு ரியாலிட்டியாக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு தாக்கம் வரும். என்னடா அது, நம்ம இன்னும் வெயிட்டை கூட்டிகிட்டு தான் இருக்கும். நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய ஃபேமிலிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் பாரம் நம்மளுக்கு கூடுது. கல்யாணம் முடிச்சு குழந்தை வந்துடும், குழந்தை வந்த பிறகு குழந்தைய வளர்க்கணும், குழந்தையோட எதிர்காலம், அப்புறம் குழந்தையோட கல்யாணம், நம்ம பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம பாரத்தை இன்னும் இறக்கி வைக்கிறதுக்கு நம்முடைய பார்ட்னர் உதவி செய்ய மாட்டேங்காங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா இவங்க அப்பா அம்மாட்ட எதிர்பார்க்கல, இவங்க அண்ணன் தம்பிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்கலை. ஆனால் தன்னுடைய பார்ட்னருங்கிறது என்னது, தன்னுள் பாதி தானே. அப்போ இவங்களாச்சும் நமக்கு ஒரு உதவியாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு 60% மகர ராசிக்காரங்களுக்கு அது உதவியாக இல்லை, சில அழுத்தத்தை கொடுக்குறாங்க, சில பேர் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுக்குறாங்கிறத உணரக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப்பில் இருக்கும். ஸோ இதில் ஒரு 40% பார்த்திங்கன்னா ஒரு லக்ன ரீதியாகவோ கிரகங்கள் ரீதியாகவோ தசாபுத்தி மாறும்பொழுது ஓகேங்க எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல சப்போர்ட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய பார்ட்னர் லைஃப் போயிருக்குங்கிறது பார்க்குறோம். ஸோ ஆனால் மகர ராசிக்காரங்களை எவ்வளோ தூரம் நீங்கள் நல்லபடியாக கேரிங்காக இயக்கி கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு மகர ராசிக்காரங்களை ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா மகர ராசிக்காரங்கிட்ட ஒரு முழு அக்கறை, ஒரு என்கரேஜ், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களால் முடியுங்க,
நான் உங்கள் கூட இருக்கேங்க, எனக்கு நீங்கள் இருக்கீங்களேங்க, அந்த வார்த்தையை பயமுறுத்துகிறா போதும். மகர ராசிக்காரங்க டோட்டலாகவே அந்த மெழுகுவர்த்தி எப்படி தான் முடியும் வரை அத்தனை பேருக்கும் வெளிச்சத்தை கொடுத்துச்சோ அதே மாதிரி மகர ராசிக்காரங்க தன்னுடைய பார்ட்னருக்கு முழு சந்தோஷத்தையும் முழு மகிழ்ச்சியும் தன்னை தியாகமாக்கி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மகர ராசிக்காரர்கள் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்? மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு. ரிஷப ராசிக்காரங்களை திருமணம் முடித்தாலோ அல்லது காதல் பண்ணாலோ ஒரு புரிதலுடன் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து கடகராசிக்காரங்களை அவங்க திருமணம் முடிச்சிட்டாலுமே திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும், புரிதலுடன் இருக்கும், கேரிங்காக கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பது. கன்னிராசிக்காரங்களை திருமணம் முடிக்கிறவங்க கவலையே பட தேவையில்லை. மகர ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க முடித்தாங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. அவ்வளோ ஒரு புரிதலுடன் வாழக்கூடிய அமைப்பு. நான் என்ன நினைக்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு அது போதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் டோட்டல் லைஃப்பையும் கொண்டு போகக்கூடிய லைஃப்லாம் நம்ம கன்னிராசிக்காரங்களாம் முடிக்கும் போது இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களை கல்யாணம் முடித்தாங்கன்னா வெற்றி, விவேகம், முன்னேற்றம், லாபம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய மகர ராசிக்கு விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளோ ஒரு உதவிகரமாக ஒரு நான் இருக்கேன், நீங்கள் முன்னாடி போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய 2 பேரோட பாண்டிங்கும் சூப்பராக இருக்கும். ஓகே சார், இப்போ மகர ராசிக்காரர்கள் வந்து இந்தந்த ராசிக்காரர்கள் கிட்டலாம் கவனமாக இருக்கணும், குறிப்பாக காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா இந்தந்த ராசிகள்? மகர ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். என்ன கொஞ்சம் எச்சரிக்கையாக வார்த்தைகளில், அதுபோல் லவ்னு வந்தால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு ஐயோ நம்மளே நமக்கு ஆப்போசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஸோ அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க மட்டுமே மேக்ஸிமம் பார்க்கும்போது நல்லா அதான் சொல்லணும், மின்வதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு ஒரு டைலாக் பார்த்தீங்களா? ஸோ அந்த டைலாக் ஏற்ற மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க லவ் பண்ணும்போது மானே தேனே பொன்மானே உயிரே அப்படிலாம் நிறைய டைலாக் போடுவாங்க. ஸோ ஆனால் போக கவிதை எங்கேயானா உன்னை பார்த்து எவன் கவிதை பண்ணுவான், உன்னை பார்த்தா எனக்கு கடுப்பு தான் வருது அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை உபயோகப்படுத்துறவர்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துடும். ஸோ அப்போ அந்த காதலில் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து சிம்ம ராசிக்காரங்கிட்ட சிரமப்படாமல் இருக்கேன்னா நீயா ராஜா நான் கேட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை சிம்ம ராசியை முடித்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டாங்கன்னா தேவையில்லாத மன அழுத்தம் வராது. இல்லைன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் வரக்கூடிய சூழ்நிலை காதலில் உறுதியாக நம்மளுடைய மகர ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை காதல் பண்ணும்போது ராசியின் அடிப்படையில் சின்ன லாக்கும். இப்போ மகர ராசி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து திருவோண நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்ம ஏற்கனவே திருவாதிரை நட்சத்திரத்தை சொன்ன மாதிரி தான் திரு என்ற அழைப்புக்குரிய ஒரு 2வது நட்சத்திரம் தான் நம்மளுடைய திருவோண நட்சத்திரம். அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் இளம் வயதிலிருந்து போராடி வெற்றி பெற்றவர்கள் தன்னுடைய லைஃப்பை அந்தளவுக்கு ஒரு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இறக்க குணத்தால் அடிபட்டு பாசத்துக்காக அடிபட்டு தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக தான் நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரங்க மெயினாக இயங்குவாங்க. ஸோ இவங்களுக்கு கடவுள் மேலே அளவு கடந்த நம்பிக்கை இருக்கும். ஆனால் கடவுளுக்கு அதிகமாக செலவழிப்பாங்கன்னா செலவழிப்பது குறைவு. ரோட்டோரமாக சாலையோரமாக வயதான முதியவர்கள், அதுபோல் நம்ம ஆதரவற்றவர்கள், அதுபோல் சிறு குழந்தைகள் கஷ்டப்படுறாங்கன்னா தான் பையில் இருக்க பணத்தை யோசிக்காமல் தூக்கி கொடுக்குறவங்க இவங்க. அதே போல் தான் பையில் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு பக்கத்தில் உங்களோட கனவாங்கி கூட உதவி செய்யக்கூடிய ஆற்றல் நம்முடைய திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இரக்கம் அதிகம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் லைஃப்பில் ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுப்பாங்க, ரொம்ப அக்கறை காட்டுவாங்க, ரொம்ப அன்பு காட்டுவாங்க. ஆனால் ஒருத்தவங்க இவங்களை பகைச்சிட்டாங்க, இவங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு இவங்க முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எப்படி ஒரு முதலை அப்படியே ஒரு மனிதனை முழுங்குற அளவுக்கு தன்னுடைய ஆளுமை திறமை வச்சுருக்கோ அதே மாதிரி இவங்க வச்சு செயல் வச்சுட்டாங்கன்னா எதுக்க உள்ளவங்க ஓடி போயிடணும், இல்லைன்னா காலி அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய தாட் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 80% இவங்க வர்றது கிடையாது. ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க அதை இயக்கிடுவாங்க. இயக்கும் போது அந்த ஆப்போசிட் பார்ட்டிலாம் காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகே, மகர ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னா எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம்? மகர ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சூப்பர். நம்ம மகாலட்சுமி தெய்வத்தை இரவு 8 to 9
வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வது, சுக்கிர ஓரையில் வழிபாடு செய்வது இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உள்ள தடை பிரச்சனை எல்லாம் வெளியே வந்து ஒரு கணவன் மனைவியாக புரிதலுடன் வாழக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் எவ்வளவு கொடுக்கலாம்? மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 75% கொடுக்கலாம். நிச்சயமாங்க சார். மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.